என்னப்பா தூக்கம் இல்லையா? தாங்க முடியலையா? சரி கட். இது வேற ஏன்னு தொண்டையில வேற கட்டிச்சா கத்த முடியல. நான் என்ன எதுவுமே. மாமா நல்லா இருக்கீங்களா? எங்கத்தான் நல்லா இருக்கேன். அப்புறம் நல்லா இருக்கீங்களா மாமா? பேசுமா உன் கதையை கேட்பான். அவர் என்ன சொல்ற கை தட்டி ஈனிச்சிருக்கீங்க. என்ன தாஜா பாட்டு ரெடியாருன்னு சொல்றான். பேசுறதுதான் போட்டிருக்கு. பேசுமா என்ன? ஏய் லூசு முட்டை எதுக்கு இவ்வளவு நல்ல மேல அழுகுற எதுக்கு? அப்பா சொல்லியப்பா காலகத்த டான்ஸ் குள்ள வந்து லூசு முட்டைங்க கத்துக்க. சோத்துல உப்பு போட தின்றியா இல்லையா? ஏன் இல்ல அப்புறம் அழுகுற என்னம்மா உனக்கு பிரச்சனை? சரி நான் சொல்ல வர கேளுங்க. என்ன சொல்லு? ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? எதுக்கு வந்து என்ன விஷயம் வந்திருப்பேன் கேப்பீங்களா? வந்து நீ வந்தோடனே என்ன அழுகுனா? அதெல்லாம் என் கஷ்டம் சொல்லி அழுகுறேன். என்ன உன் கஷ்டம்? அது எங்க இந்த போட்டேன்னு வச்சுக்க போறேன்னு அந்த வீரத்துக்க அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் என்ன எப்ப அந்த 3 கோஸ்ட் செத்த இம்மிடியா நீ படுத்து தூங்கு. எதுக்கு தூங்க? சரி மாமா என் புருஷன் வந்து பாத்தீங்களா? எந்த புருஷன்? எங்க கள்ள புருஷனு. கள்ள புருஷனா? அப்படி சொல்றியா? ராமூர்த்தியா? போச்சுடா கள்ள புருஷனா? காணமா? அதனாலதான் கள்ள புருஷன் தேடி வந்திருக்கு. கள்ள புருஷன் இல்ல சித்த வாயை மூடுப்ப. என்னப்பா ஈனி சிரிக்கிற? ராமமூர்த்தியா மாமா? என்ன இப்ப இதுல விட்டு வாயில சொல்ல போற கதையிலமா? வாயில வாயில சொல்லாத முண்டா. சொல்ல போற கதையில சொல்றேனா? அப்படி சொல்லுங்க. என் புருஷனா தேடி வந்தேன். எதுக்கு தேடி வந்த? இதுக்கு எதுக்குமா தேடி வந்த? வேற ராமமூர்த்தி அக்கா சித்த கதையை கேளுப்பா. என்னப்பா ராமமூர்த்தி ராமமூர்த்தின்னு? நானே என் புருஷன் தெரிய வந்த கலக்கு ராமமூர்த்தி. என்னப்பா உனக்கு? உட்காருப்பா. அதத்தான் தெரியற ராமமூர்த்தியை காணாமனு. என் புருஷன் ராமமூர்த்தி இல்லை. யார் இவரா? தேடி வந்துட்டு இருக்க. அவர் பேர் மணி. நான் என்ன புருஷன் பண்ணைய வச்சிருக்கேன் இல்ல கேட்க. அப்புறம் என்னம்மா? என்ன பிரச்சனை உனக்கு? மூடி சிரிக்க மத்தி கணிக்கிற வந்து பேசுனேன். என்ன நான் என்ன எதுவுமே 4:30 மணிக்கு வந்து என் புருஷனை தெரியும் வந்து இங்க உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்து. ஆமா ஆமா இந்த புருஷன் இவரு வச்சிருக்காரா? என் புருஷன் வச்சிருக்கு கொண்டுலாம் குரோக்கரா வச்சு. நீ அந்த கேஸா? நீ உன் புருஷன் வச்சிருக்கு கொண்டுலாங்கிறேன். கதையை பார்த்து என் புருஷன் இவரு வச்சிருக்காரா? என்னம்மா உன் பிரச்சனை சொல்லுமா? அடி லூசு முண்டை அழுகாதுன்னு சொன்ன. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. என்னம்மா 1.5 வருஷம் ஆச்சு? வயிற்று ஒரு புழு பூச்சி கூட இல்ல. நம்ம வண்டி சும்மா நம்ம வண்டி இங்க திரும்பி பேசுமா? எங்க வண்டி சும்மா செட்டுல தான் கிடக்கு. திரும்ப மாட்டேங்குது. எண்ணி 10வது மாசம் உனக்கு குவா குவான்னு என்று கத்தி குலையும். ஞான சுனியோ இங்கிட்டு திரும்பி பேசுமா? என்னப்பா பிரச்சனை? உன் பிரச்சனை என்னண்ணே? நம்ம அரசோளத்தை கூட்டி போனேன். ஒரு நாளைக்கு கூட்டி போனேன். கட்டிக்குள்ள பக்கம் குரூப்புக்கு வந்துடாத. அந்த கள்ளத்து கொண்டு போய் மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனை உனக்கு? என் அழகுக்கும் என் கண் அழகுக்கும் என் வாய் அழகுக்கும் என் மூக்கு அழகுக்கும் என்ன என் மண்டை என் மண்டை நாடத்தை கவனி மண்டை ராமமூர்த்தி என் மண்டை அழகுக்கும் அப்புறம் புடவை அழகு வாய புடவை அழகுக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. என் சுடுகாடு இருக்காளா? ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க என் புருஷன் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? செத்தே இருக்கணும். நீயா என் புருஷன் சொல்றேன். உன் புருஷன் எங்க உன்னை விட்டு போயிட்டானா இல்லையா? எங்க கேக்குதீங்க? என்ன எனக்கு தண்ணியை போட்டு வந்து நீ அடிக்கிறான். ஆமா தூக்கி போட்டு அடிக்கத்தானே செய்வேன். தண்ணியை போட்டாதான் நல்லா வேலை செய்யும். அடி இது தண்ணியை போட்டாதான் நல்லா அடி வேலை செய்யும். இதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்க. என்ன என் புருஷன் வீட்டு பக்கம். என்னம்மா உன் புருஷன்ட்ட போய் கேட்குறேன். ஏன் உன் வீட்டுக்கு போயாமன்னா கேட்குறேன். போறேன் ஒயின் ஷாப்ல பண்ணியை கட்டி பிடிச்சி படுக்கிறியா? ஒயின் ஷாப்ல பண்ணியை கட்டி பிடிச்சி படுத்திருக்கியா? இல்ல என் புருஷன் வேற யாராச்சும் பார்த்துருப்பேன். உன் புருஷன் ஹைட்டா கருப்பா தானே இருப்பேன். பண்ணியை கட்டி பிடிச்சி படுக்கிறியா? லூசு முண்டா அவன் இங்கே கட்டி போடுறான்னா தலக்க பண்ணியை எப்படி கட்டி பிடிச்சி படுக்கிறியா? தாயில அவனை என்ன பண்றது? ஆமா அவர் உனக்கு மாமா. நான் என்ன ஏப்பா நான் புருஷன் பண்ணைய வச்சிருக்கேன் கேட்குறேன்.
பெச்சான்ட்டு இருப்பா, நாடத்துக்கு எடுத்து கூடாதப்பா, நான் சொல்றத கவனிப்பா. என்ன சொல்லாதானே தெரியும் உன் புருஷன். என்ன ஏமா நான் கேட்குறேன், உன் புருஷன்ட்ட கேட்டேன், வீட்டில் சோறா வைக்க மாட்டேற, குழம்பு வைக்க மாட்டேற, ஒரு கை கால் அமுக்கணும், துணி துவைக்கணும், ஏதாச்சும் பண்ணணும், எதுவுமே பண்ணுறல்ல. அதனால தான் உன் புருஷன் பண்ணியை கட்டி பிடிச்சி கொடுக்குறியான். ஒரு கருவாடு வடித்து கொடுக்கூடாது, ஒரு குழம்பு வச்சு கொடுக்கணும், எதுவுமே கிடையாது. எல்லாமே என் புருஷனா. இப்படி பொண்டாட்டி எனக்கு அமைச்சிச்சுன்னா உனக்கு ரோக்கரை வச்சா கொண்டே விட உண்டு. நான் சொல்றேன் கேளுங்களேன். என்ன? நான் இதை மட்டும் நல்லா கேட்டுச்சு கவனிங்க. சொல்லுங்க. நானும் நாடகத்துக்கு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போய் நான் என் துணியை துவைச்சு, என் புருஷத்தோட துணியை துவைச்சு, அவனுக்கு நான் சமைச்சு போட்டு நான் வேற தூங்கணும். ஆனா தினைக்கு தண்ணி போட்டு இதுல வேற நீ அடிக்கிறது. ஆனா எனக்கு இப்படி புருஷன் அமைஞ்சுன்னு வச்சுக்க, அம்மிக்கலை போட்டு எதுக்கு அம்மிக்கலை போட்டு கொள்ற? எதுக்கு நீ ரோக்க வச்சு? ஆமாம்மா, அம்மிக்கல் கொண்டு போட்டு கொண்டு அப்பதான் நாங்க வர வசதியா இருக்கோம். நீ ஒரு நோக்கமா தான் தெரியுற. அதுல கேட்க தானே செய்யறேன். ஆமா, அம்மிக்கலை போட்டே குழவிகளை போட்டே ஒன்றும் பஞ்சாயத்துல. ஐயோ ஆண்டவா, நான் என்னத்தை சொல்ல, என்னத்தை வந்து நீ இப்படி ஐயோப்பா. அப்புறம் மறந்து போச்சு என்ன பேச பண்ணுச்சு என்னண்ணே? அதத்தான் அம்மிக்கல்லையே குழவிகள் இருந்தா போதும் நம்மளுக்கு. அம்மிக்கல் இல்லாம போச்சு. இது டவுன்ல இருந்தப்பல அம்மிக்கல்னா என்னன்னு தெரியாது. ஏத்தா உங்க வீட்டுல குழம்பு வைப்பியா? சூப்பரா வைப்பேன். எங்க மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி போடு. நீ ஒரு பொம்பளை ஆளு. என்ன சொன்ன டவுன்ல வருது இல்ல மாமா, இங்க அந்த 3 கோஸ்ட் ஒரு இங்க ரொம்ப நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கு. என்ன விடிய விடிய ரசித்து அவதான் இருக்காங்க. காமெடி நம்ம ரொம்ப நேரம் அவர் ரவுஸ் அவரா உள்ள அவர் டவுசர் மாட்டாரு பேசுமா அவங்க கதையா. இருங்க, நம்ம நாளைக்கு இன்னும் கூட பேசுவோம். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? மீன் குழம்பு எப்படி வைப்பேன்னு கேட்டுக்க. அப்ப சொல்றேன். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்களா அம்மா? நான் அப்புறமா சொல்லட்டா? இப்ப சொல்லுமா, அப்புறமேட்டு சொன்னா எப்படி மாமா? சொல்லுங்க, உங்க லட்சணத்தை தெரிஞ்சுக்கிடுவான். ஆமா, தனியா பேச போட்டிருக்கு. இப்ப பேசுமா? ஆமாண்ணே, கரெக்டா தான் சொல்ற நீனு. ஆச்சப்பட்டு இழுப்பா, அதுக்குள்ள டவுசர் மாட்டி வந்துருவா. இல்லையா அந்த மீன் குழம்பு எப்படி வெயிட் பண்ணுங்க ப்ரோ, சின்சியரா பேச சொல்லுங்க. மீன் குழம்பு வைக்கணும் எப்படி? நீங்க மீன் குழம்பு தானே? அண்ணே கேட்டுக்கங்க ப்ரோ. 3 கோஸ் கேட்டுக்கப்பா. சொல்லிடி முண்டை லூஸ் முண்டை. அது என்ன சபா ப்ரோ? என்ன எக்கோ போடுற? நீ வேற எக்கோ தயவுது ஆஃப் பண்ணினியாமா. அப்புறம் ஸ்டவ்வை பத்த வைக்கும். அடுப்பு ஸ்டவ்வும் வாயில பத்த வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரே ஒழியுமா? ஸ்டவ்வை பத்த வைக்கும். சட்டி இருக்குல்ல? யாரு சட்டி? உன் சட்டி ரொம்ப அடி வாங்கிருக்கே. லைட்டா நெளிவேடு மண் சட்டி இருக்குல்ல, அப்படி சொல்லு. அந்த சட்டி அடுப்பில் வைக்கும். 2வது எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் ஊத்தா? எண்ணெய் எல்லாம் உண்டா? அடுத்து என்ன வைக்கணும்? எண்ணெய் விளக்கு எண்ணெயை ஊற்றவும். அதுக்கப்புறம் என்னப்பா போன? என்ன வேணா? என்ன வேணா மாமா? இந்த எண்ணெய். எந்த எண்ணெய்? அந்த சமைக்கிற எண்ணெய். தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய். இப்படி முண்டை காத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றணுமா? தலைக்கு ஊத்துறது. இருங்க, என்ன அப்பு கேரளாப்பா? சரி, இப்போ நான் கதை என்ன ஊற்றணும்? விளக்கெண்ணெய். வெண்ண விளக்க என்ன மாமா? என்ன எண்ணெய் போடவும் ஊற்றவும். ஏய் இஞ்சாரு ரொம்ப பேச நினைச்சுக்க. ஏய் ரொம்ப பேசணும், காயை உருட்டி. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காய தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம்ல, அதே அதில் போடவும். 2வது மீன் குழம்பு இருக்குல்ல, வாயில போடணும். முண்டை காரா சொல்லுனா என்னடி முண்டை மீன் குழம்பு எப்படி போய் கேட்டீங்களா மாமா? சொல்லிட்டேன். கேட்டுக்கிட்டியா? மீன் குழம்பு ஏண்டி ஆடுகாலி முண்டை? ஆடுகாலி முண்டையா? என்ன பொண்டாலே சொல்லுங்க, உரிமையா சொல்ற ஆடுகாலி முண்டைன்னு. என்ன கேட்கல? ஆடுகாலி முண்டையா? மீன் குழம்பு சொல்லுமா? தெரியாத பிள்ளை போட்டு எதுக்கு உயிரை வாங்க 3 பேர் சேர்ந்து அவசர மாட்டு பேசுமா? சொல்லவா? நீ வேற வச்சு இருப்பா. இப்ப என்ன கேட்டீங்க? மீன் குழம்பு தானே? ஆமா ஆமா, மீன் குழம்பு வேண்டாம். அது அடுத்த வேணா விடுங்க, போடுப்பா. நீ மீன் குழம்பு வேணாம், ரசம் வைக்கிற சொல்றேன். கேட்டேன், வீட்டுல போய் வச்சு சாப்பிடுங்க. இப்ப என் கை பக்கம் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். சொல்றேன் அம்மா, கேட்டுங்க. யூடியூப்ல பார்த்து சொல்றேன் அம்மா. சொல்லுமா. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? எனக்கு சமைக்க தெரியாது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். உனக்கு சமைக்க மட்டும் தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரியும். நான் சமைக்க போறவா? நம்ம ஊர்ல போயிட்டா கொண்டே விடுவாங்க. கொண்டு எதுக்கு? நீ வா சமைக்க. ஆமா, கூட்டி போனா இருங்க மாமா. ஏஞ்சுனா குழந்தை போய் காசு அடி போட்டுருவேன். உண்மையா சொல்றேன், எனக்கு சமைக்க. ஆனா ஒண்ணு மட்டும் சூப்பரா சமைப்பேன். உனக்கு என்னப்பா பிரச்சனை மாஸ்டர்? மணிஷ் தப்பாவா?
ஆமா, ஐயோ, நான் உனக்கு கேட்கிறேன். என்னம்மா? உன் விடியும் என் ஒளியும் விளக்க மாறு. சந்தித்தா சோறு. ஏப்பா இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை அந்த டைமுக்கு அந்த டைம் என்ன சிந்துச்சா? ஏய் ஊ சொல்றியா இல்ல ஊ சொல்றியா? ஏஞ்சிரி போமாத. ஏப்பா டான்ஸ் நம்ம ஊங்குத என்னப்பா கொடுமை அது? இறச்சி போ. சிந்துச்சா, வாய முறாமத. நீ ஆள் அழகா இருக்க, உன்னை பார்த்தா எச்சி ஊறுதுமா எனக்கு. அட எச்சக்கால. போமா, ராஜாவோட ரெடி ஆயிட்டார், போமா. ஆமா இருங்க. ஆமா ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்கேனே, இப்படிலாம் நீங்க அநாகரிகமா அப்படி பேசலாமா? அனாரமா ஒழுங்கா சொல்ல வந்தானே அப்படி சொல்லுங்க. ஆமா பொம்பளை புள்ள பார்த்தா அப்படியே இவர் கிளம்புது பாத்தியா? ச்சே. ஆனா என்ன லட்சு லட்சுன்னு என்ன உனக்கு பிரச்சனை இல்லை கேட்கிறேன். விடுனே.